இன்னைக்கு நான் காடை முட்டை சம்பளம் செய்ய போகிறேன். அது எப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். அது தேவையான ஜாமானை பாருங்கள். காடை முட்டை நான் அவிச்சு வச்சுருக்கேன். இன்னும் 1 கிலோ அவிச்சு வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் அரைச்சது, பாதி வெங்காயம், 1 பல் பூண்டு, கொஞ்சோண்டு நெத்திலி போட்டு நான் பிளெண்ட் பண்ணி இதை வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். தேவையான உப்பு, கொஞ்சோண்டு புளி தண்ணி, காஷ்மீர் சில்லி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, நான் ஒரு டவமண்டை நான் 2ஆக பிச்சு வச்சுருக்கேன். தேவையான சீனி. இவ்வளோ தான் இதோட ஜாமான். செய்யும் விதம் பார்ப்போம். இப்போ காடை முட்டை சம்பளம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோ. இந்த வெங்காயம், நெத்திலி போட்டு பூண்டு அரைச்சோம்னா அதை போட்டு அதோட வெங்காயத்தை போட்டுருவோம். பெரிய வெங்காயம் காண்ட எண்ணெயில் போடுறேன். அதில் இஞ்சி பூண்டு போட்டுறேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். அரைச்ச மிளகாய் போடலாம். இந்த உரப்பு நம்மளுக்கு தேவையானது நம்ம போட்டுக்கலாம். 1 கரண்டி போடுறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கோ. கொஞ்சம் சீனி போடும். புளி தண்ணி கொஞ்சம். அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். நல்லா மசாலா வேகட்டு. அப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைப்போம். மசாலா வெந்தவுடனே அப்புறம் நம்ம முட்டையை போடுவோம். திறந்து பார்க்கலாம். இப்போ உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு சரியாக இருக்குது. நம்ம முட்டையை போட்டுருவோம்.
முட்டை சம்பல் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை அணைச்சிட்டு பரிமாறுறேன் பாருங்கள். காடை முட்டை சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.